திமுக கூட்டணியில மட்டும் ஏன் இவ்வளோ இழுபறி நடந்துட்டு இருக்கு? உள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக நான் இவங்க கூட தான் வந்து கூட்டணியில இருக்க போறோம். இந்தந்த தொகுதிகளை வந்து இவங்களுக்கு ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா திமுக ஏன் குழப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. காங்கிரஸ்க்கு மட்டும் சுமூகமா இவங்க வந்து கூட்டணியை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப நாளா இவங்க கூடயே வந்து கூட்டணியிலே சுத்திட்டு இருக்க ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கட்சிகளெல்லாம் வந்து ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க திமுக அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து மொத்தமாவே வந்து விஜயோட கட்சிக்கு தாவ போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது தாவேக சைடு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து இவங்களுடைய கூட்டணியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இத்தனை தொகுதிகள் உங்களுக்குன்னு சொல்லி காங்கிரஸ்க்கு மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா எங்களெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அன்ஃபாலோ பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களும் உள்ள நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இத்தனை கட்சிகளை உள்ள இழுக்கிறதுனாலையும் இல்ல தேமுதிகவை கூட வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து உள்ள இழுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கு. இப்போ தேமுதிகக்கு விடுதலை சிறுத்தைகளுக்குலாம் வந்து எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் எங்களுக்குள்ளேயே எழுந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுடைய ஆளுங்களுக்குமே நாங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ஒரு போக்கு காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த நிலையில இவங்களுடைய தொகுதி பங்கீடுங்கிறது இன்னும் முடிவுக்கு வராத ஒரு விஷயமா இருக்கே. யாருக்கு தான் தொகுதி, எத்தனை தொகுதிகள்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்கிற மாதிரி மக்களே ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தேர்தலே நெருங்கிருச்சு, தேர்தலே வந்துட போகுது, இன்னும் நீங்க தொகுதி பங்கீடிலே இருக்கீங்களா அப்படிங்கிற கிண்டல் கேள்விகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை இந்த தொகுதி பங்கீடு வந்து திமுகவுக்கு பெரிய தலைவலியா தான் இருக்குமா, இல்ல இது மாற வாய்ப்பு இருக்கா, திமுகவுக்கு இது சாதகமா அமையுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.